அமரன் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதே வேளையில் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல கலெக்ஷனாக பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ 12 நாட்களில் 200 கோடிக்கும் அதிகமாக அமரன் திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே வேளையில் நம்ம தல அஜித்குமார் அவர்களோட லைஃப் டைம் ஹையஸ்ட் கிராசர் மூவியான துணிவு படத்தோட அமரன் திரைப்படம் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கிறதாகவும், ஸோ அப்போ துணிவு படத்தை விட அமரன் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதால அஜித்குமார் அவர்களை படத்தை விட சிவகார்த்திகேயன் படம் அதிக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டாக்குக்கு என்ன ரீசன் அப்படின்றதையும், இந்த 2 படங்களுடைய ஒப்பீடு ஏன் இங்கே வருது அப்படின்றதையும் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமரன் திரைப்படம் உண்மையாலுமே நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் முக்கியமாக இந்த தீபாவளியில் இந்த படம் ரிலீஸ் ஆனது, அது கூட ரிலீஸ் ஆன படங்களான பிளடி பெக்கர் ப்ளஸ் பிரதர்ஸ், இந்த 2 படங்களும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண தவறிடுச்சு. அது ஒரு ரீசனாக இருந்துச்சு. ப்ளஸ் இதுக்கு முக்கியமான ரீசன், இது ஒரு ஆர்மி ஸ்டோரி ப்ளஸ் தமிழகத்தில் இருந்த ஆர்மி ஆஃபீஸரோட ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்றதால இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. மூணாவதாக இந்த படத்துக்கான ஒரு கிளிம்ஸ், சாய் பல்லவி அவர்களை வச்ச ஒரு கிளிம்ஸ், அவங்களோட கிளிம்ஸ் வந்தப்போ சோசியல் மீடியாவில் அது ரொம்பவும் வைரலாக பேசப்பட்டது. அதோட பிஜிஎம்மே அழகாக இருந்துச்சால இந்த படத்துக்கு இன்னுமே க்யூரியாசிட்டியை அதிகமாக்குனது. ஸோ அதை தாண்டி இந்த படம் வந்தது, இது ஸ்க்ரீன் பிளேவாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான மக்கள் டாக்குமே இந்த படத்துக்கு இன்னொரு லெவலில் கொண்டு போணுச்சுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்துக்கான ஹை வேல்யூவாக இருந்ததால் இந்த படம் முந்தைய சிவகார்த்திகேயன் படங்களை விட அதிகமாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசனாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த படம் 200 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அதே வேளையில் நம்ம தல அஜித்குமார் அவர்களோட துணிவு படத்தோட ஹையஸ்ட் கிராஸரை இந்த அமரன் திரைப்படம் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்போ நான் ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேங்க. ஸோ நம்ம தல அஜித்குமார் அவர்களால் தொடர்ந்து 10 படங்களை 200 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை கொடுக்க முடியும். பட் சிவகார்த்திகேயன் அவர்களால் தொடர்ந்து அதேமாதிரி 10 படங்களை 200 கோடிக்கும் அதிகமாக கொடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அமரன் திரைப்படம் அது ஓப்பன் டாக் ப்ளஸ் இது ஒரு ஆர்மி பேஸ்டு ஸ்டோரி. ஸோ இதுக்கான எதிர்பார்ப்பு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றதால இந்த படம் இந்த அளவுக்கு ஓடிச்சு. ஏன்னா இது சிவகார்த்திகேயனே அவர் நம்ப முடியாத ஒரு சக்ஸஸாக தான் இருக்குது. ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராஜ்கமல் ஃபிலிம்ஸுமே இதை நம்ப முடியாத ஒரு சர்ப்ரைஸாக தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பேரிசன் என்றது முற்றிலும் தவறானது. தல அஜித்குமார் அவர்களுக்கு பல லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு படமே சாலிடாக 150 to 200 கோடியே அவங்களால எந்த ஒரு படம் ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூவாக இருந்தாலும் அவங்களால கொண்டு வந்துட முடியும். பட் சிவகார்த்திகேயன் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு படம் நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக எல்லா சைட்லேயும் ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இதில் மெயின் ரீசனாக ஆந்திரா ப்ளஸ் அதர் ஸ்டேட்லலாம் சாய் பல்லவி முக்கிய காரணம். ப்ளஸ் இந்த கண்டென்ட் இது மேஜர் முகுந்தோட ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்றதால தான் ஸோ இந்த அளவுக்கான கலெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே சிவகார்த்திகேயன் படங்கள் தான் ஸோ 100 கோடிகளை ஒரு 2-3 படங்கள் மட்டுமே தான் பண்ணியிருக்கு. ஸோ அவர் இப்போது வளர்ந்து வர ஒரு நல்ல ஆக்டர், இப்போ இருக்கிற வளர்ந்து வர ஆக்டர்லேயே முதலிடத்தில் இருக்கிற ஆக்டர் தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் தல அஜித்தோட துணிவு படம் ஸோ கிளாஸில் வந்த படம், அது வாரிசுன்ற தளபதி விஜய் அவர்களோட நேருக்கு நேர் கிளாஷ் விட்டு வந்த படம், அதில் 200 கோடியே கலெக்ட் பண்ண அந்த படம் தான் துணிவு. ஸோ இப்போது நம்ம தமிழ் சினிமா மார்க்கெட் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டபுளாக ஆகிருக்கு. ஸோ அசால்ட்டாக 200 கோடி 250 கோடின்றதெல்லாம் அசால்ட்டாக எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டதால் இப்போது அப்கமிங்கில் வர இருக்க விடாமுயற்சி ப்ளஸ் குட் பேட் அக்லி இதுவுமே என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 300 crores மேலே வசூல் பண்ணுறதுக்கான ஹைலி சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இதில் துணிவு ப்ளஸ் அமரன் இது 2த்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறது என்னை பொறுத்தளவுக்கு முற்றிலும் தவறானது. அமரன் இந்த வந்த படங்களிலே நல்ல பெட்டரான ஒரு கதையாக இருந்துச்சால அந்த படம் நல்லா ஓடி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பட் ஆனால் இப்போ வர 2 படங்களும் தல அஜித்தோடது இதை விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.